அல்லாஹுடைய பெயர்கள் பண்புகளுடைய பாடத்தில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற அல்லாஹுடைய பெயர்கள் பண்புகளில் ஒன்று அல் ஹாஃபித். அல் ஹஃபீத் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே இந்த இரண்டு பெயர்களையும் தன்னுடைய பெயராக அல்லாஹ் பதிவு செய்கிறான். சூரா ஹூதுடைய 57வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இன்ன ரப்பி அலா குல்லி ஷைஇன் ஹஃபீத். என்னுடைய இறைவன் நிச்சயமாக எல்லாவற்றிற்கும் ஹஃபீதாக இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்கின்றான். சூரத்து சப 21வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், வ ரப்புக அலா குல்லி ஷைஇன் ஹஃபீத். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லாவற்றிற்கும் ஹஃபீதாக இருக்கிறான் என்று. சூரத்து ஷூரா 6வது வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், அல்லாஹு ஹஃபீதுன் அலைஹிம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான் சூரத்து ஷூராவுடைய 6வது வசனத்தில், அல்லாஹு ஹஃபீதுன் அலைஹிம், அவர்களுக்கு அல்லாஹ் ஹஃபீதாக இருக்கிறான் என்று. ஹாஃபித் என்ற அல்லாஹுடைய பெயரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரா யூசுஃபுடைய 64வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஃபல்லாஹு கைருன் ஹாஃபிதா. அல்லாஹ் ஹாஃபித்களில் சிறந்தவன், வஹுவ அர்ஹமுர் ரஹீமீன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹாஃபித் என்ற பெயரை அல்லாஹ் பதிவு செய்கிறான். அல் ஹஃபீத் குர்ஆனிலே 3 இடங்களில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பதிவு செய்கிறான். அல் ஹாஃபித் என்ற வார்த்தையில் ஒரே இடத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே பதிவு செய்கிறான். அல் ஹஃபீத் அல் ஹாஃபித் என்றால் என்ன? இந்த இரண்டும் வார்த்தையாலும் மொழியாலும் ஒன்றோடு ஒன்று இணைந்தது. அல் ஹஃபீத் அல் ஹாஃபித் வைத்திருக்கக்கூடிய தன்மை பாதுகாப்பு. அல்லாஹ் பாதுகாப்பவன், அல்லாஹ் பாதுகாவலன் என்று அர்த்தம். அல் ஹஃபீத் என்றாலும் அல் ஹாஃபித் என்றாலும் பாதுகாவலன் என்றுதான் அர்த்தம். ஆனால் ஹாஃபிதுடைய மேன்மையான சொல் தான் அல் ஹஃபீத். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மேன்மையான பாதுகாவலன். அல்லாஹ்விற்கு இந்த தன்மையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தனக்கு இருப்பதாக சொல்கின்றான். முஃமின்கள் அல்லாஹுடைய தன்மையை அல்லாஹ் கூறினால், அல்லாஹுடைய தூதர் கூறினால் அதை அப்படியே ஏற்றுக்கொள்வோம், அதை நீக்க மாட்டோம், அது எப்படி என்று கற்பனை செய்ய மாட்டோம், அதை ஒப்பிட மாட்டோம், அதற்கு உதாரணம் கூற மாட்டோம். அல்லாஹ்விற்கு பாதுகாப்பு என்ற தன்மை இருக்கின்றது. அல்லாஹ் பாதுகாப்பவன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை உறுதிப்படுத்துகின்றான். அவனுடைய ஆற்றலால், அவனுடைய கல்வியால், அவனுடைய மகத்துவத்தால், அவன் கண்காணிக்கக்கூடிய ஆற்றலால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் ஹாஃபித் அல் ஹஃபீத், அல்லாஹ் பாதுகாவலன், அல்லாஹ் பாதுகாப்பவன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய பாதுகாப்பிலிருந்து எதுவும் நீங்கி விடாது, எதுவும் மறைந்து விடாது, எதுவும் மறக்கடிக்கப்படாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான் சூரா மரியமுடைய 64வது வசனத்தில், வமா கான ரப்புக நசிய்யா. அல்லாஹ் எதையும் மறப்பவன் அல்ல. அல்லாஹ் அல் ஹாஃபித், முழுமையான பாதுகாவலன். அவனுடைய இல்மில் எந்த குறையும் இல்லை, எதுவும் மறையாது, எதுவும் நீங்காது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் பக்ரா ஆயத்துல் குர்சி 255வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், அல்லாஹுடைய படைப்புகள் மிக பிரம்மாண்ட படைப்பு வானமும் பூமியும். அல்லாஹ் சொல்கின்றான், வஸிஅ குர்சியுஹுஸ் ஸமாவாதி வல் அர்த் வலா யஊதுஹு ஹிஃப்துஹுமா. சுப்ஹானல்லாஹ், வலா யஊதுஹு ஹிஃப்துஹுமா. அவனுடைய ஆற்றல், வஸிஅ குர்சியுஹுஸ் ஸமாவாதி வல் அர்த், அவனுடைய குர்சி வானம் பூமிகளை வியாபித்திருக்கிறது. வானம் பூமிகளை நிர்வகிப்பது அவனுக்கு, வானம் பூமிகளை ஹிஃப்துஹுமா, அவைகளை பாதுகாப்பது, வலா யஊதுஹு, அவனுக்கு எந்த ஒரு சோர்வையும் தராது, எந்த ஒரு சிரமத்தையும் தராது, எந்த ஒரு தடையையும் அது ஏற்படுத்தி விடாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாவலன் அவைகளை. சுப்ஹானல்லாஹ். வானத்தை பாருங்கள், அதை பாதுகாப்பவன் யார்? பூமியை பாருங்கள், அதை பாதுகாப்பவன் யார்? வானங்கள் எந்த ஒரு தூணும் இல்லாமல் நிறுத்தப்பட்டிருக்கிறது.
அது கீழே விழுந்தால் அதை யார் பாதுகாப்பார்கள்? வானத்தில் உள்ள ஒரு நட்சத்திரம் இந்த பூமியில் விழுந்தாலே இந்த பூமியுடைய அமைப்பு நாசமாகிவிடும், நீங்கிவிடும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், வஜஅல்னா ஸமாஅ ஸக்ஃபம் மஹ்ஃபூதா. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வானத்தை பாதுகாப்பாக அமைத்திருக்கிறான், பாதுகாப்பான முகடாக அல்லாஹ் அமைத்திருக்கிறான். வஹும் அன் ஆயாத்திஹா முஅரிதூன். இருந்தாலும் அவர்கள் அல்லாஹ்வுடைய வசனத்தை புறக்கணிக்க கூடியவர்களாகவே இருக்கிறார்கள். சூரா ஃபாத்திருடைய 41வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லாஹ யும்சிகுஸ் ஸமாவாதி வல் அர்த் அன் தஸூலா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வானம் பூமிகளை அதனுடைய அமைப்பில் நிலை தடுமாறாமல் நீங்காமல் அப்படியே நிலையாக வைத்திருக்கிறான். வல இன் ஸாலதா இன் அம்ஸகஹுமா மின் அஹதின் மின் பஅதிஹி. அது நீங்கிவிட்டால், வானம் கீழே விழுந்து விட்டால், பூமி உடைந்து விட்டால், அதனுடைய அமைப்புகள் மாற்றப்பட்டால் அல்லாஹுவை தவிர யார் அதை நிலைப்படுத்த முடியும்? இன்னஹு கான ஹலீமன் கஃபூரா என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அல்லாஹ் அல் ஹாஃபிஸ். அல்லாஹ் வானங்களை பாதுகாப்பவன், வானத்தில் உள்ளவைகளை அல்லாஹ் பாதுகாப்பவன், பூமியை பாதுகாப்பவன், பூமியில் உள்ள அமைப்புகளை அல்லாஹ் பாதுகாப்பவன். கடல் அதற்கென்று ஒரு தடுப்பு இருக்கிறது, அதை தாண்டி வரக்கூடாது. ஆறுகள் அதனுடைய வழித்தடங்கள் என்று இருக்கிறது. இப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அமைத்திருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் அதனுடைய கட்டுப்பாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. விலங்கினங்கள் காட்டுக்குள் தங்களுடைய வாழ்வை அமைக்குமாறு அல்லாஹ் ஆக்கி இருக்கின்றான். அது வெளியேறினால், பூமியில் கடல்கள் அந்த தடையை தாண்டி வந்து விட்டால், சுப்ஹானல்லாஹ், நட்சத்திரங்கள் உதிர்ந்து விட்டால், சூரியன் அதனுடைய அமைப்பை மாற்றிவிட்டால் யார் அதை நிலைப்படுத்த முடியும்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வானங்கள் பூமிகள் அதில் உள்ள எல்லாவற்றையும் பாதுகாக்கக்கூடியவன், அல் ஹஃபீஸ். அவன் பாதுகாப்பவன் அவன். ஆம், அல்லாஹுடைய பாதுகாப்பில் மிக மேன்மையான பாதுகாப்பு அல் குர்ஆன். குர்ஆனை பாதுகாக்கக்கூடியவன் அல் ஹஃபீஸ் அவன். அல்லாஹ் சொல்கிறான் சூரத்துல் ஹிஜ்ர் 9வது வசனம், இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா ذிக்ர் வ இன்னா லஹு லஹாஃபிதூன். நாம் தான் இந்த குர்ஆனை இறக்கினோம், வ இன்னா லஹு லஹாஃபிதூன். அல்லாஹு அக்பர். நாம் தான் அவைகளை பாதுகாப்போம். இறக்கப்பட்ட நாள் முதல் உலகம் அழியும் வரை, மறுமை ஏற்பட்டாலும் அந்த குர்ஆனுடைய ஒரு வார்த்தை கூட மாறாது, மாற்ற முடியாது. அல்லாஹ் பாதுகாத்திருக்கிறான். ஒட்டுமொத்த குர்ஆனை அழித்து விட்டாலும் அடுத்த நிமிடம் குர்ஆன் எம்முடைய கரங்களில் கிடைத்துவிடும். ஏன்? முஃமின்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் அந்த குர்ஆனை பாதுகாக்கிறான். ஒரு ஹாஃபிதை உருவாக்குபவன் அல்லாஹ். அல்லாஹ் தான் ஒரு ஹாஃபிதை உருவாக்குகிறான். அவர்களுடைய உள்ளத்தில் குர்ஆனை பதிவு செய்கிறான் அல்லாஹ் தேர்ந்தெடுத்தவர்களுக்கு. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் ஹாஃபிஸ், அவன் குர்ஆனை பாதுகாப்பான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் ஹாஃபிஸ் பாதுகாப்பான். எதை? அவனுடைய இல்லத்தை அல்லாஹ் பாதுகாப்பான். அபாபில் உடைய பறவைகளை அனுப்பி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கஅபாவை இடிக்க வந்த அந்த அரசனிடம் இருந்து கஅபாவை அல்லாஹ் பாதுகாத்தான். குர்ஆன் சொல்லுகிறது, அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல் அலம் யஜ்அல் கைதஹும் ஃபீ தத்லீல். கடைசி வசனம் வரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பறவைகளை கொண்டு அல்லாஹ் அவனுடைய கஅபாவை, அவனுடைய இல்லத்தை அல்லாஹ் பாதுகாத்தான். மறுமை வரை அல்லாஹ் அதை பாதுகாப்பான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் ஹாஃபிஸ், அவன் இறக்கிய தீனை அல்லாஹ் பாதுகாப்பான். இந்த தீன் அல்லாஹுடையது, அதை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பும் அல்லாஹுடையது. அவன் எடுத்துக்கொண்டான் அந்த பாதுகாப்பை. யாரும் இந்த தீனை அழிக்க முடியாது. அல்லாஹ் சொல்கிறான், யுரீதூன லியுத்ஃபிஉ நூரல்லாஹி பிஅஃவாஹிஹிம் வல்லாஹு முத்திம்மு நூரிஹி வலவ் கரிஹல் காஃபிரூன். அவர்கள் நினைத்துக் கொண்டார்கள் தங்களுடைய வாய்களால் ஃபூ என்று ஊதி இந்த மார்க்கத்தை அழித்து விடலாம் என்று. வல்லாஹு முத்திம்மு நூரிஹி, அல்லாஹ் அவனுடைய மார்க்கத்தை பூரணமாக்குவான். வலவ் கரிஹல் காஃபிரூன், காஃபிர்கள் மறுத்தாலும் வெறுத்தாலும் சரி, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய தீனை பாதுகாப்பான். அவன் யாரை தேர்ந்தெடுத்தானோ அவர்களை கொண்டு, அவன் யாரை கொண்டு இந்த தீனை உயர்த்த வேண்டும் என்று நாடுகிறானோ அவர்களை கொண்டு இந்த தீனை பாதுகாத்து கொண்டே இருப்பான் மறுமை வரை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் ஹஃபீஸ்,
மனிதர்களுடைய செயல்களை பாதுகாப்பவன் அவன். ஆம், உலகம் ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து மறுமை ஏற்படும் வரை பிறக்கின்ற எல்லா மனிதர்களுடைய செயல்களும் கணக்கிடப்படுகிறது, குறிப்பெடுக்கப்படுகிறது, அது பதியப்படுகிறது. அல்லாஹ் நியமித்த மலக்குகளை கொண்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லா நன்மைகளையும் எல்லா தீமைகளையும் எல்லா அசைவுகளையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பதிகிறான். எதுவும் அவனுடைய ஏட்டிலிருந்து மறைந்து விடாது, மறந்து விடாது. மனிதர்கள் மறந்தாலும் சரி. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான் சூரத்துல் முஜாதலா 6வது வசனம், அஹ்ஸாஹுல்லாஹு வ நஸூஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். உள்ளத்தை எச்சரிக்கக்கூடிய வசனம். அஹ்ஸாஹுல்லாஹு வ நஸூஹு. அவர்கள் மறந்தாலும் அல்லாஹ் அதை கணக்கெடுத்திருப்பான். அல்லாஹு அக்பர். நாம் மறந்த பாவங்கள் எத்துணை, அதை நாளை மறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வெளிப்படுத்துவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான் சூரத்துல் இன்ஃபிதார் 10வது 11வது வசனம், வ இன்ன அலைக்கும் லஹாஃபிதீன். அவர்களை பாதுகாப்பதற்காக அவர்கள் மீது அமைக்கப்பட்டிருக்கிறார்கள். கிராமன் காத்திபீன், கண்ணியமிக்க எழுத்தாளர்கள் அவர்கள். யஅலமூன மா தஃஅலூன், அவர்கள் செய்கின்ற எல்லாவற்றையும் அவர்கள் அறிவார்கள், அவர்கள் பதிவார்கள். கிராமன் காத்திபீன், அவர்கள் எழுதி கொண்டே இருப்பார்கள். வலதுபுறமும் இடதுபுறமும் அமர்ந்து ஒரு மனிதன் செய்கின்ற எல்லாம், சிறிய பெரிய எல்லாம், காலை பகல் இரவு மாலை என எல்லா நேரத்திலும் அவன் செய்கின்ற, அவன் சொல்கின்ற, அவன் நினைக்கின்ற எல்லாம் பதியப்படுகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான் சூரத்துல் கஹஃப் 49வது வசனம், வ உதியல் கிதாப் فترى المجرمين مشفقين مما فيه ويقولون يا ويلتنا ما لهذا الكتاب لا يغادر صغيرة ولا كبيرة ولا كبيرة إلا أحصاها ووجدوا ما عملوا حاضرة ولا يظلم ربك أحدا. وأُضِيَ الْكِتَابِ, புத்தகம் கொடுக்கப்படும். என்ன புத்தகம்? அவர்களுடைய நன்மைகளும் தீமைகளும் பதிய வைக்கப்பட்ட புத்தகம். ஃபதரல் முஜ்ரிமீன முஷ்ஃபிகீன மிம்மா ஃபீஹ், பாவிகள் அதில் உள்ளவற்றை பார்த்தவுடன் பயந்து நடுங்க ஆரம்பித்து விடுவார்கள். அல்லாஹ் பாதுகாத்தது, அது அல்லாஹ் பாதுகாத்தது. வயகூலூன யா வைலதனா மா லிஹாதல் கிதாப், நாசம் உண்டாகிவிட்டதே, இது என்ன புத்தகம்? லா யுகாதிரு ஸகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்ஸாஹா. அல்லாஹு அக்பர். நான் செய்த சிறிய பெரிய என எல்லாவற்றையும் இது பதிந்திருக்கிறது என்று சொல்லுவார்கள். நான் சொல்லுவேன், நீங்கள் சொல்லுவீர்கள். அல்லாஹ் அக்பர். எதுவும் மறைக்க முடியாது, மறைய முடியாது, நீங்க முடியாது. நாம் மறந்து விடலாம் நம்முடைய பாவங்களை. அல்லாஹ் நாளை மறுமைகளை வெளிப்படுத்தினால், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் ஹஃபீஸ், நன்மைகளையும் தீமைகளையும் பாதுகாத்து நாளை அவைகளை கொண்டே தீர்ப்பளிப்பான். யக்ரா கிதாபக், யக்ரா கிதாபக், யக்ரா கிதாபக் கஃபா பினஃப்ஸிகல் யௌம அலைக ஹஸீபா. உன் புத்தகத்தை நீ படித்து நீயே தீர்ப்பு செய்து கொள் என்று சொல்லுவான். லா இலாஹ இல்லல்லாஹ். என் பாவங்களை நான் நாளை மறுமைகளை பார்க்கும்போது அதை எப்படி படிக்க என் நாவு முன்வரும்? நான் செய்த தீமைகளை, நான் மறைவில் செய்த தீமைகளை நான் அந்த புத்தகத்திலே பார்க்கும்போது அதை எப்படி படிக்க முன்வரும்? யக்ரா கிதாபக், யக்ரா கிதாபக். அல்லாஹ்வுடைய கட்டளை நாளை மறுமையிலே வரும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அல் ஹஃபீஸ், ஆம், அவன் செவிகளை பாதுகாக்கிறான், அவன் பார்வைகளை பாதுகாக்கிறான், அவன் நாவை பாதுகாக்கிறான், அவன் தோள்களை பாதுகாக்கிறான். ஏன்? இவையெல்லாம் நாளை மறுமையில் அவனுக்காக சாட்சி சொல்வதற்காக. யாருக்காக அவையெல்லாம் கொடுக்கப்பட்டதோ
அவர்களுக்கு எதிராக அவர்களுக்கு நேராக சாட்சி சொல்வதற்காக இவைகளை அல்லாஹ் பாதுகாக்கிறான். சூரா ஃபுஸ்ஸிலத் 21வது வசனம் சொல்லுகிறது, ஹத்தா இதா மா ஜாஊஹா ஷஹித அலைஹிம் சம்உஹும் வ அப்சாருஹும் வ ஜுலூதுஹும் பிமா கானூ யஅமலூன். அல்லாஹு அக்பர். எம் தோள் பாதுகாக்கிறது எம்முடைய செயல்களை, எம் பார்வை பாதுகாக்கிறது எம்முடைய செயல்களை, எம்முடைய காதுகள் பாதுகாக்கிறது நாம் கேட்பதை. அல்லாஹு அக்பர். இவையெல்லாம் நாளை மறுமையில் அவர்கள் செய்தவற்றை அவர்களுக்கு எதிராக சாட்சி கூறும். வகாலு லிஜுலூதிஹிம், அப்போது அவன் தோலை பார்த்து சொல்லுவான், லிம ஷஹித்தும் அலைனா, ஏன் எனக்கு எதிராக சாட்சி சொல்லுகிறாய்? அப்போது அந்த தோல் என்ன சொல்லும் தெரியுமா? காலு அன்தகனல்லாஹ். சுப்ஹானல்லாஹ், எங்களை பேச வைத்தவன் அல்லாஹ். அன்தக குல்ல ஷை, எல்லாவற்றையும் யார் பேச வைத்தானோ அவன்தான் எங்களையும் பேச வைத்திருக்கிறான். அவற்றை அல்லாஹ் பதிவு செய்கிறான். எதையும் மறைத்துவிட முடியாது கண்ணியத்துக்குரியவர்களே, எதையும் நீக்கிவிட முடியாது. அந்த புத்தகம் நாளை மறுமையிலே கொடுக்கப்படும். எம்முடைய உடல் உறுப்புகள் சாட்சி கூறும். இவற்றை வைத்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையில் எமக்கு தீர்ப்பளிப்பான். அல்லாஹ் அல் ஹாஃபிஸ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதர்களை பாதுகாக்கிறான். அவர்களுக்கு வரக்கூடிய தீங்கிலிருந்து, அவர்களுக்கு வரக்கூடிய சிரமங்களிலிருந்து, அவர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஷைத்தான்களின் சூழ்ச்சிகள், தீமைகளிலிருந்து அல்லாஹ் பாதுகாக்கிறான். யாரை கொண்டு அல்லாஹ் பாதுகாக்கிறான்? சூரத்துர் ரஅத் 11வது வசனம் சொல்லுகிறது, லஹு முஅக்கிபாத்தும் மின் பைனி யதைஹி வ மின் கல்ஃபிஹி வ யஹ்ஃபஸூனஹு மின் அம்ரில்லாஹ். அவர்களுக்கு முன்னும் பின்னும் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறார்கள், தொடர்ச்சியாக அவர்களுக்கு. எதற்காக? யஹ்ஃபஸூனஹு மின் அம்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை கொண்டு அவர்களை பாதுகாப்பதற்காக. மலக்குகள் மனிதர்களை பாதுகாப்பதற்காக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். நாம் பார்த்திருக்கலாம், வாகன விபத்து ஏற்படுவதற்கு முன்னால் திடீரென்று அவர்கள் தப்பிப்பது, வாகனம் மோதவரும் அவர்கள் விலகி விடுவார்கள். நாம் எதையாவது பார்த்து கொண்டு வாகனத்தை ஓட்டிக் கொண்டிருப்போம், ஏதாவது எம்மை நெருங்க வரும், அப்போது பார்த்து நிமிருவோம். அதுவெல்லாம் இயற்கையாக ஏற்படுவதல்ல, அல்லாஹ் பாதுகாத்தவர்கள் எமக்கு நினைவுபடுத்துவது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு மனிதருக்கும் 4 மலக்குகளை நிர்ணயிக்கிறான். 2 மலக்குகள் நன்மைகள் தீமைகளை பதிவு செய்வார்கள். 2 மலக்குகள் அவர்களோட இருந்து அவர்களை பாதுகாப்பார்கள். ஒரே ஒரு ஷைத்தானை அல்லாஹ் ஆக்குகிறான். அவன் தீமைகளை ஏவுவான், இந்த 2 மலக்குகளும் நன்மைகளை ஏவுவார்கள். அல்லாஹு அக்பர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால்தான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லும்போது, யா ரசூலல்லாஹ், 3வது முறையும் அவன் வந்தான், என்னிடத்திலே சொன்னான், ஒன்றை நான் கற்றுத்தருகிறேன், அது உனக்கு பலனளிக்கும் என்று. அவன் சொன்னான், நீ படுக்கைக்கு சென்றால் ஆயத்துல் குர்சியை ஓது என்று அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் என்ற வசனத்தை ஓதி காட்டினான். அப்போது அவன் சொன்னான், இதை நீ ஓதினால் அல்லாஹுடைய பாதுகாப்பிலிருந்து உன்னை எதுவும் அல்லாஹுடைய பாதுகாப்பு உனக்கு நீங்காது, ஷைத்தான் உன்னை தீண்ட முடியாது என்று. அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான், ஷைத்தானால் உன்னை தீண்ட முடியாது என்று சொன்னான். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு திருட வந்த அந்த ஷைத்தானை பற்றி சொல்கிறார்கள். ஷைத்தான் கற்றுக் கொடுக்கிறான், ஆயத்துல் குர்சியை ஓதினால் அல்லாஹ் பாதுகாப்பிற்காக மலக்குகளை இறக்குவான், காலை விடியும் வரை அந்த மலக்குகள் உங்களை பாதுகாப்பார்கள் என்று. முஜாஹித் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுவார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு மனிதனுக்கும் மலக்கை நிர்ணயித்திருக்கிறான். உறங்கும் போதும் விழித்திருக்கும் போதும் அவர்கள் பாதுகாக்கிறார்கள். கெட்ட ஜின்களிலிருந்து, கெட்ட தீங்கான செயல்களிலிருந்து, தீங்கான விலங்கினங்கள் அவைகளிடம் இருந்தும் எதுவும் நெருங்கும் போது அவர்கள் உள்ளுணர்வில் ஏற்படுத்துவார்கள், உன்னை நெருங்குகிறது பார்த்துக்கொள் என்று. முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், ஒரு மனிதன் தன்னுடைய வீட்டிற்கு நுழையும் போது பிஸ்மில்லாஹ் என்று அல்லாஹுடைய பெயரை கூறி நுழைந்தால், சாப்பிடும் போது பிஸ்மில்லா என்று கூறி சாப்பிட்டால், ஷைத்தான் சொல்லுவான், இன்று இந்த வீட்டில் நமக்கு இடமில்லை, இன்று இந்த வீட்டில் நமக்கு இரவு உணவு இல்லை என்று.
யார் அதை கூறவில்லையோ நுழையும் போதும் சாப்பிடும் போதும் ஷைத்தான் சொல்லுவான், இன்று இங்குதான் எமக்கு தங்குமிடம், இன்று இங்குதான் எமக்கு இரவு உணவு என்று. இப்ப மலக்குகள் அல்லாஹுடைய பெயர் கூறப்பட்டவர்களை பாதுகாப்பார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எமக்கு அதை உறுதிப்படுத்துகிறார்கள். இப்ப ஷைத்தானிடமிருந்து வரக்கூடிய தீய செயல்களிலிருந்து பாதுகாப்பது மலக்குகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்காக நிர்ணயித்திருக்கிறான். அல்லாஹ் அல் ஹாஃபிஸ், அவன் இவ்வாறு மனிதர்களை பாதுகாப்பான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் ஹாஃபிஸ், குறிப்பான பாதுகாப்பை அல்லாஹ் அவனுடைய இறை நேசர்களுக்கு அல்லாஹ் வழங்குவான். அல்லாஹ் அந்த கூட்டத்தில் என்னையும் உங்களையும் ஆக்கட்டும். குறிப்பான பாதுகாப்பு முஃமின்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீனால் கொடுக்கப்படும். அல்லாஹ் சொல்கிறான் சூரத்துல் பக்ரா 257வது வசனம், அல்லாஹு வலியுல்லதீன ஆமனூ யுக்ரிஜுஹும் மினல் ظுலுமாத்தி இலன் நூர். அல்லாஹு வலியுல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களுக்கு பாதுகாவலன் யார்? நேசன் யார்? அல்லாஹ். அல்லாஹ் அவர்களை பாதுகாப்பான். அல்லாஹுடைய பாதுகாப்பில் இருக்கக்கூடியவர்களை எதுவும் தீண்டிவிட முடியாது, யாரும் அவர்களை அணுகிவிட முடியாது. சுப்ஹானல்லாஹ். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே அவர்களுடைய பிள்ளைகள் வருகிறார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மந்திரியாக இருந்து அவர்கள் அந்த தானியங்களை தடுத்து வைத்துக் கொள்கிறார்கள். திருட்டு பட்டம் அவர்களுக்கு சூட்டப்படுகிறது. அவர்களுக்கு நிபந்தனை, நீங்கள் மறுபடியும் சென்று மறுபடியும் உங்களுக்கு தானியம் வழங்க வேண்டும் என்றால் சகோதரனை அழைத்து வர வேண்டும் என்று. ஃபலம்மா ரஜஉ இலா அபீஹிம், தன்னுடைய தந்தை யாக்கூபிடத்தில் அவர்கள் சென்றபோது சொன்னார்கள், என் தந்தையே தடுக்கப்பட்டு விட்டது, எங்களோடு நீங்கள் இன்னொரு சகோதரன் புன்யாமீன் அவரையும் அனுப்புங்கள். அவர்கள் அந்த புன்யாமீனை நாங்கள் பாதுகாக்கிறோம் என்று ஒரு நபியிடத்திலே சொல்லுகிறார்கள். கால, அப்போது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், முன்னால் உங்கள் சகோதரனுக்கு நீங்கள் செய்ததை போன்று இவனுக்கும் நீங்கள் செய்து விடலாம் என்று எண்ணுகிறீர்களா? ஃபல்லாஹு கைருன் ஹாஃபிதன். அல்லாஹு அக்பர். என்ன நம்பிக்கை பாருங்கள். இருந்தாலும் என் பிள்ளைகள், நீங்கள் கேட்கிறீர்கள், உங்களுடைய பாதுகாப்பில் நான் புன்யாமீனை அனுப்ப முடியாது. ஃபல்லாஹு கைருன் ஹாஃபிதா, அல்லாஹ் தான் சிறந்த பாதுகாவலன், அவனுடைய பாதுகாப்பில் புன்யாமீனை அனுப்புகிறேன் என்று யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள். அல்லாஹு அக்பர். அல் ஹஃபீஸ், முஃமின்களை இறை நேசர்களை அல்லாஹ் பாதுகாப்பான். மூசாவுடைய தாயார் அல்லாஹ் வஹி இறக்கினான். வஉஹைனா இலா உம்மி மூசா அன் அர்திஇ, பால் கொடு, ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது, பனி இஸ்ரவேலர்கள் ஃபிரௌன் அறிந்தால் அறுத்து விடுவான் என்று பயப்படுகிறாயா? பால் கொடு. ஃபஇதா கிஃப்தி அலைஹி, ஆனால் பயந்தால் ஃபல்கீஹி ஃபில் யம், ஆற்றில் மிதந்து செல்லக்கூடிய ஒன்றின் மீது வைத்து உன் பிள்ளையை விட்டுவிடு. அல்லாஹு அக்பர். எந்த சிந்தனையால் அதை புரிய முடியும்? ஆற்றில் ஒரு குழந்தையை விடுவதா? சொல்வது யார்? அல்லாஹ். யார் பாதுகாப்பார்கள்? அல்லாஹ். விட்டார்கள். வலா தகாஃபி வலா தஹ்ஸனி, கவலைப்படாதே, பயம் கொள்ளாதே. இன்னா ராத்தூஹு இலைக்கி, உன்னிடத்தில் இவர் திருப்பி கொண்டு வரப்படுவார். வஜாஇலூஹு மினல் முர்சலீன், இவரை நபியாக நாம் ஆக்குவோம். அல்லாஹு அக்பர். ஃபிரௌனுடைய வீட்டின் வாசலுக்கு செல்கிறது. ஃபிரௌனுடைய மனைவி எடுத்து சென்று ஃபிரௌனிடத்திலே சொல்லுகிறார்கள், இந்த குழந்தையை நாம் வைத்துக் கொள்வோம் என்று. பால் குடிப்பதற்காக தேடப்படுகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயாரை அழைத்து வரப்படுகிறார்கள். கையில் கொடுக்கப்படுகிறது. அல்லாஹ் கூறுகிறான், ஃபரதத்னாஹு இலா உம்மிஹி கை தகர்ர ஐனுஹா வலா தஹ்ஸன் வலிதஅலம அன்ன வஅதல்லாஹி ஹக். அந்த மூசாவுடைய தாயுடைய கண்கள் குளிர்ச்சியாகி அவர்கள் கவலையடையாமல் இருந்து, அல்லாஹுடைய வாக்குறுதி உண்மை, பாதுகாப்பான ஆட்சி என்று சொன்னவுடன் பாதுகாப்பான். அவ்வளவுதான். சுப்ஹானல்லாஹ். وَإِنَّا فَرَدَدْنَاهُ إِلَى أُمِّهِ كَيْ تَقَرَّ عَيْنُهَا وَلَا تَحْزَنْ وَلِتَعْلَمَ أَنَّ وَعْدَ اللَّهِ حَقٌّ وَلَكِنَّ أَكْثَرَهُمْ لَا يَعْلَمُونَ. மனிதர்களில் பெரும்பாலான மக்கள் அறியவில்லை அதை. அல்லாஹுடைய வாக்குறுதிகள் உண்மை,
அல்லாஹ் முஃமின்களை பாதுகாப்பான், அவ்வளவுதான். எப்படி பாதுகாப்பான்? எப்படி நாடுகிறானோ அப்படி பாதுகாப்பான். அல்லாஹு அக்பர். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் யார் அவர்களை பாதுகாத்தது? எந்த ஒரு மனிதனாலும் தன்னை பாதுகாத்து விட முடியாது. தன்னுடைய செயலை செய்வதிலிருந்து தன்னை பாதுகாக்க முடியாது. பெண் அழைக்கிறார்கள், அழகான ஒரு பெண். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மஆதல்லாஹ், அல்லாஹ் உன்னை பாதுகாப்பானாக என்ன என்று சொன்னார்கள். ஆனால் அல்லாஹ் என்ன சொன்னான் தெரியுமா? படித்து பாருங்கள் சூரா யூசுஃபுடைய 24வது வசனத்தை. வலகத் ஹம்மத் பிஹி வ ஹம்ம பிஹா லௌலா அர்ரஆ புர்ஹான ரப்பிஹி. ஒருவேளை அல்லாஹ்வுடைய அத்தாட்சி அவருக்கு காண்பிக்கப்படவில்லை என்றால், அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் அவர் இல்லை என்றால், அந்த பெண்ணின் பக்கம் சாய்ந்திருப்பார். அல்லாஹு அக்பர். கதாலிக லினஸ்ரிஃப அன்ஹு ஸூ வல் ஃபஹ்ஷா. இப்படித்தான் அல்லாஹ் தீங்கிலிருந்தும் மானக்கேடானவற்றில் இருந்தும் அல்லாஹ் பாதுகாக்கிறான். அல்லாஹு அக்பர். நபி யூசுஃபை பாதுகாத்தவன் அல்லாஹ். அல்லாஹ் பாதுகாக்க நாடினால் முஃமின்களை பாவங்களில் இருந்து பாதுகாப்பான். அல்லாஹ்வுடைய அருளால், அல்லாஹ்வுடைய ஃபத்லால். இஸ்மாயில், ஹாஜர் மக்காவில் விடப்படுகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு பொட்டல் பூமியில் தன் மனைவியையும் மகனையும் விட்டு செல்கிறார்கள். விடச் சொன்னவன் யார்? அல்லாஹ். பாதுகாப்பவன் யார் அவர்களை? அல்லாஹ். அவ்வளவுதான். விட்டார்கள். திரும்பி என்ன காரணம் என்று கூட சொல்லாமல் திரும்பி சென்றார்கள். ஹாஜர் கேட்டார்கள், அல்லாஹு அமரக பிஹாதா யா இப்ராஹிம், என் கணவரே இதை சொன்னது அல்லாஹுவா? ஆம் என்று சொன்னார்கள். அந்த பெண்ணுடைய நம்பிக்கையை பாருங்கள், அல்லாஹுடைய பாதுகாப்பில். ஃபஇதன் லா யுதய்யுனா, அப்படி என்றால் அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான். இந்த நம்பிக்கை ஏன் இல்லை? அல்லாஹுடைய கடமைகளை செய்வதில் ஏன் இல்லை? சவக்கா உங்களுடைய செல்வத்தை வளர்க்கும். ஆனால் ஏன் பயப்படுகிறோம்? கொடுக்கும் போது குறைந்து விடுவோம் செல்வத்தில் என்று. வட்டி உங்களை அழிக்கும். ஏன் பயப்படுகிறோம் அதிலிருந்து விலகிக் கொள்வதற்கு? அல்லாஹுடைய வாக்குறுதிகளின் மீது எந்த நம்பிக்கையை வைத்திருக்கிறோம்? அல்லாஹ் பாதுகாப்பானாக, அல்லாஹ் பாதுகாப்பானாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹு அக்பர். யார் அவர்களை பாதுகாத்தது? மக்காவுடைய வாழ்க்கையில் எதிரிகளுடைய சூழ்ச்சியிலிருந்து பாதுகாத்தவன் யார்? ஃபௌருடைய குகையில் அவர்களை பாதுகாத்தவன் யார்? பத்ருடைய போர்க்களத்தில் மலக்குகளை இறக்கி அவர்களை பாதுகாத்தவன் யார்? உஹுதுடைய போர்க்களத்தில் அவர்களை பாதுகாத்தவன் யார்? அத்துணை போர்க்களங்களிலும் அவர்களுக்கு வெற்றி அளிப்பதற்காக அவர்களை பாதுகாத்தவன் யார்? அல்லாஹ். அவர்கள் எரியவில்லை, அல்லாஹ் எறிந்தான். சுப்ஹானல்லாஹ். அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சதா நேரமும் தங்களுடைய வாழ்வில் அந்த ஹஃபீதுடைய பாதுகாப்பை வேண்டினார்கள். துஆக்களை கவனியுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அல்லாஹும்ம ஹஃபத்னி மின் பைனி யதைய வ மின் خلفي وعن يميني وعن شمالي ومن فوقي واعوذ بعظمتك ان اغتال من تحتي. ரசூலுல்லாஹ் சொல்வார்கள், யா அல்லாஹ், என் முன், என் பின், என் வலதுபுறம், என் இடதுபுறம், என் மேல், கீழிருந்து நான் பிடிக்கப்படுவது, இவற்றிலிருந்தெல்லாம் அல்லாஹும்ம ஹஃபத்னி, என்னை பாதுகார் என்று சொல்லுவார்கள். ரசூலுல்லாஹுடைய துஆ. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அல்லாஹும்ம ஹஃபத்னி பில் இஸ்லாமி காயிமா வஹ்ஃபத்னி பில் இஸ்லாமி காயிதா வஹ்ஃபத்னி பில் இஸ்லாமி ராகிதா. யா அல்லாஹ், இந்த இஸ்லாமை கொண்டு பாதுகார் என்னை. நின்ற நிலையில், உட்கார்ந்திருக்கும் நிலையில் இஸ்லாமை கொண்டு என்னை பாதுகார். படுத்திருக்கும் நிலையில் இஸ்லாமை கொண்டு என்னை பாதுகார். யா அல்லாஹ், எதிரிகளுடைய பொறாமையுடைய மகிழ்ச்சியை நீ எங்கள் மீது ஆக்கி விடாது. யா அல்லாஹ், எல்லா நலவுகளையும் கேட்கிறோம் உன்னுடைய ஹசானாவிலிருந்து. எல்லா தீமைகளிலிருந்தும் பாதுகாப்பை தேடுகிறோம் உன் கரத்தில் இருக்கக்கூடிய ஹசானாவிலிருந்து என்று. அல்லாஹு அக்பர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலை எழுந்தாலும்
அல்ஹம்துலில்லாஹில்லதி ஆஃபானி ஃபீ ஜஸதி. அல்லாஹு அக்பர். என் உடலில் சுகத்தை கொடுத்த, என் உயிரை திருப்பி கொடுத்த, நினைவுபடுத்துவதற்கு ஆற்றல் கொடுத்த அல்லாஹுவே உனக்கு புகழ் என்பார்கள். என்னை பாதுகாப்போடு எழுப்பியது யார்? என் உயிரை பத்திரமாக திருப்பி கொடுத்தவன் யார்? நீ யா அல்லாஹ், என்னை பாதுகார் என்று சொல்லுவார்கள். அல்லாஹு அக்பர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய செயல்பாட்டை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நீங்கள் உங்களுடைய படுக்கைக்கு சென்றால் அதை முதலில் உதறுங்கள். அல்லாஹு அக்பர். என்ன ஒரு சுன்னா பாருங்கள். முதலில் பாதுகாப்பை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பை வேண்டுவதற்கு முன்னால் இயற்கையான பாதுகாப்புகளை எதை நீங்கள் செய்தாலும் அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான். ஆனால் அதற்குரிய தயாரிப்புகளை நீங்கள் செய்து கொள்ளுங்கள். வாகனம் ஓட்டுகிறீர்களா, அதற்குரிய பாதுகாப்பிற்கு என்ன நிபந்தனையோ அதை எடுத்துக் கொள்ளுங்கள். எந்த அளவில் அந்த வாகனத்தை ஓட்டினால் உங்களுக்கு பாதுகாப்போ அந்த பாதுகாப்பில் அந்த வாகனத்தை ஓட்டுங்கள். அதற்கு மேல் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வையுங்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், உங்களுடைய படுக்கைக்கு சென்றால் அதை நீங்கள் உதறுங்கள். முதலில் ஏதாவது பூச்சிகளோ அல்லது உங்களுக்கு தொல்லை தரக்கூடிய விஷச்சந்துகளோ இருக்கக்கூடும். அதற்கு பிறகு வலதுபுறமாக திரும்பி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், பிஸ்மிக ரப்பி வதஅது ஜம்பி வபிக அர்ஃபஉஹு அல்லாஹும்ம யா அல்லாஹ் இன் அம்சக்த நஃப்ஸி ஃபர்ஹம்ஹா. சுப்ஹானல்லாஹ். யா அல்லாஹ், இந்த இரவில் என் உயிரை நீ பிடித்துக் கொண்டால் ஃபர்ஹம்ஹா, அதன் மீது இரக்கம் காட்டு யா அல்லாஹ். ரசூலுல்லாஹுடைய துஆ. முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவருடைய துஆ. உலகத்தில் அவரை போன்று ஒரு மனிதர் இல்லை, அப்படிப்பட்ட புனிதருடைய துஆ. என் உயிரை நீ பிடித்தால் இரக்கம் காட்டு யா அல்லாஹ். என் உறக்கம் எப்படி இருக்கிறது? உங்களுடைய உறக்கம் எப்படி இருக்கிறது? மௌத்தை நினைத்தா யா அல்லாஹ் வ இன் அர்சல்தஹா, அதை நீ காலையில் திரும்ப விட்டு விட்டால் ஃபஹ்ஃபத்ஹா. அல் ஹஃபீத் இடத்திலே கேட்கிறார்கள், யா அல்லாஹ், காலையிலே நீ அதை விட்டால் அதை நீ பாதுகார் யா அல்லாஹ். எப்படி நல்லடியார்களை பாதுகாப்பாயோ அது போன்று என்னையும் பாதுகாத்து விடு யா அல்லாஹ். இன்றைக்காவது அல்லாஹ்வின் பாதுகாப்பை கேட்டிருக்கிறோமா? யா அல்லாஹ், என் ஈமானை பாதுகார் யா அல்லாஹ் கேட்டிருக்கிறோமா? பாவங்களில் இருந்து என்னை பாதுகாத்து விடு யா அல்லாஹ் கேட்டிருக்கிறோமா? யா அல்லாஹ், மானக்கேடான செயல்களில் இருந்து என்னை பாதுகாத்து விடு யா அல்லாஹ் கேட்டிருக்கிறோமா? அல்லாஹ்விடத்திலே கேட்காமல் அல்லாஹ் எப்படி பாதுகாப்பான்? ரசூலுல்லாஹ் அழைக்கிறார்கள், காலை விடிந்தது முதல் இரவு உறங்கும் வரை வீட்டிலிருந்து வெளியேறினாலும் உள்ளே வந்தாலும் கழிவறைக்கு சென்றாலும் கழிவறையிலிருந்து வெளியே வந்தாலும் எல்லா இடத்திலும் அல் ஹஃபீதை அழைத்தார்கள். யா அல்லாஹ், பாதுகாத்து விடு, பாதுகாத்து விடு, ஷைத்தானிடமிருந்து பாதுகார் யா அல்லாஹ், என்னை பாதுகாத்து விடு யா அல்லாஹ், என்னை பாதுகாத்து விடு. நாம் எங்கே? எம் உள்ளத்தில் உண்மையான நிய்யத் இருந்தால் காலை விழிக்கும் போதும் மாலை உறங்கும் போதும் இரவு உறங்கும் போதும் வீட்டிலிருந்து வெளியேறும் போதும் வீட்டிற்குள் நுழையும் போதும் உண்மையான நிய்யத், அல்லாஹுடைய மகத்துவத்தின் நினைவு. வீட்டை விட்டு ஒருவன் வெளியேறும் போது அல்லது காலையில் எழுந்திருக்கும் போது, இன்றைய தினம் என் ரப்பு தான் எனக்கு மேலானவன், அவனுடைய மேன்மையை என்னுடைய பாவங்களால் ஒருபோதும் நான் இறக்கிவிட மாட்டேன் என் உள்ளத்தில் இருந்து. அவன் என்னை கண்காணிக்கிறான். நான் நன்மை செய்தால் இன்றைய நாளில் அது அவனுடைய அருள். நான் தீமையிலிருந்து என்னை தடுத்துக் கொண்டால் அது அவனுடைய பாதுகாப்பு, என்னுடைய சக்தியால் அல்ல. இன்று எனக்கு எது கிடைத்தாலும் அவன் கொடுத்தது, எது தடுத்தாலும் அவன் தடுத்தது என்ற நினைவோடு உண்மையான சாலிஹான நீயத்தோடு யார் எழுந்திருக்கிறாரோ, வீட்டிலிருந்து வெளியே செல்கிறாரோ, ஒரு செயலை துவங்குவாரோ, அவரை அல்லாஹ் பாதுகாக்க மாட்டானா? அல்லாஹ் அவரை பாதுகாப்பான்.
பாவங்கள் இருந்து அல்லாஹ் அவர்களை பாதுகாப்பான். உண்மையான சாலிஹான நியத் உடையவர்களை அவர்கள் எப்படி அல்லாஹ்வை நினைக்கிறார்களோ அது போன்று அல்லாஹ் அவர்களை பாதுகாப்பான். உள்ளத்திற்கு சொல்லிக் கொடுங்கள் அல்லாஹ்வுடைய மகத்துவத்தை, ரப்புடைய பெயர்கள் பண்புகளை உள்ளத்திலே பதிய வையுங்கள். அதனால் தான் அல்லாஹ்வுடைய தீன், அல்லாஹ்வுடைய தூதர் காலை மாலையுடைய துஆக்களை வலியுறுத்தினார்கள். யா அஹி யா உக்தி, உங்களுடைய ஈமான் 24 மணி நேரமும் நிலையாக இருக்க வேண்டுமா? தயவு செய்து காலையிலே ஓதக்கூடிய துஆ என்ன, மாலையிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஓதிய துஆ என்ன என்பதை எடுத்து வெறும் மந்திரமாக அரபியிலே ஓதாமல் தமிழிலே அதை உங்களுடைய தாய்மொழியிலே அதை உள்ளத்திலிருந்து ஓதி பாருங்கள். அல்லாஹ்வுடைய மகத்துவத்தை நீங்கள் படிக்கும் போது அந்த துஆக்களில் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் கேட்டதை நீங்கள் கேட்கும் போது உங்களுடைய உள்ளம் ஈமானால் நிரம்பும். காலையில் மாலை ஓதும் போது நிரம்பும். இந்த இரண்டை தொடர்ச்சியாக செய்து வாருங்கள். இன்ஷா அல்லாஹ் விரைவில் உங்களுடைய ஈமானுடைய முன்னேற்றத்தை பார்ப்பீர்கள். அல்லாஹ் அதை எனக்கும் உங்களுக்கும் அருள் செய்வானாக. அல்லாஹ்வுடைய பாதுகாப்பை பெறுவது எப்படி தான் முக்கியம். எல்லோரையும் அல்லாஹ் பாதுகாப்பான். விசேஷமாக அல்லாஹ்வுடைய அடியார்களை அல்லாஹ் பாதுகாப்பானே, அந்த அடியார்களுடைய பட்டியலில் என்னையும் உங்களையும் இணைத்துக் கொள்வது எப்படி? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே அல்லாஹ்வுடைய தூதருக்கு பின்னால் அமர்ந்திருக்கும் போது அழைத்தார்கள், யா குலாம் இன்னி உஅல்லிமுக கலிமாத்தின், சில வார்த்தைகளை உனக்கு கற்றுத்தருகிறேன் சிறுவனே. யஹ்ஃபதில்லாஹ யஹ்ஃபதக், யஹ்ஃபதில்லாஹ யஹ்ஃபதக், அல்லாஹ்வை நீ பாதுகாத்தால் அல்லாஹ்வும் உன்னை பாதுகாப்பான். யஹ்ஃபதில்லாஹ தஜிதுஹு துஜாஹக், அல்லாஹ்வை நீ பாதுகாத்தால் உனக்கு முன்னால் அல்லாஹ்வை பெற்றுக் கொள்வாய். அல்லாஹ்வை பாதுகாத்தல் என்றால் அல்லாஹ்வுடைய சட்டங்களை, அல்லாஹ்வுடைய வரைமுறைகளை, அல்லாஹ் ஹலாலாக்கியதை, அல்லாஹ் தடுத்ததை என எல்லாவற்றையும் நீங்கள் பாதுகாத்தால் அல்லாஹ்வுடைய வரைமுறைகளை பாதுகாப்பவர்களை அல்லாஹ் பாதுகாப்பான். அல்லாஹ்வுடைய வரைமுறைகளை ஒருவர் பாதுகாத்தால் அவர்களுக்கு அல்லாஹ் உதவி செய்வான். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், கேட்டால் அல்லாஹ்விடத்திலே கேள், உதவி தேடினால் அல்லாஹ்விடத்திலே உதவி தேடு. ஒட்டுமொத்த மனிதர்களும் ஒட்டுமொத்த சமூகமும் உனக்கு ஒரு நன்மையை அளிக்க நாடினாலும் அல்லாஹ் நாடாமல் நடக்காது. ஒட்டுமொத்த சமூகமும் உனக்கு ஒரு தீமையை அளிக்க நாடினாலும் அல்லாஹ் நாடாமல் நடக்காது. அவன் பாதுகாவலன். அவனுடைய பாதுகாப்பு வேண்டுமென்றால் யஹ்ஃபதில்லாஹ், அல்லாஹ்வை பாதுகார். அல்லாஹ்வை பாதுகார் என்றால் அல்லாஹ்வுடைய வரைமுறைகளை, சட்டங்களை பாதுகார். அல்லாஹ்வுடைய சட்டங்களை, வரைமுறைகளை பாதுகாப்பதில் மேன்மையானது அத்தௌஹீத். அத்தௌஹீத், அல்லாஹ்வை ஒருமைப்படுத்தி வணங்குதல். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆதை அழைத்தார்கள். சுப்ஹானல்லாஹ், முஆதிற்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் இடையே இருக்கக்கூடிய நெருக்கம் வார்த்தைகளால் அளந்து விட முடியாது. யா முஆத் இன்னி உஹிப்புக், ஒரு முறை சொல்லுவார்கள், முஆதே உன்னை நான் நேசிக்கிறேன் என்று. சுப்ஹானல்லாஹ், ரசூலுடைய வார்த்தை முஆதிற்கு அவ்வளவு கண்ணியம் பொருந்திய பெயர். மனிதர் அவர் முஆதை அழைத்தார்கள். வாகனத்தில் பின்னால் முஆத் அமர்ந்திருக்கிறார்கள். யா முஆத், லப்பைக யா ரசூலல்லாஹ் வ சஅதைக, இதோ ஆஜராகி விட்டேன். எதுவும் சொல்லவில்லை அல்லாஹ்வுடைய தூதர். சிறிது நேரம் கழிகிறது. யா முஆத், லப்பைக யா ரசூலல்லாஹ், லப்பைக ரசூலல்லாஹி வ சஅதைக, இதோ ஆஜராகிறேன் அல்லாஹ்வுடைய தூதரே. என்ன சொல்ல வருகிறீர்கள் என்று கூட கேட்கவில்லை. என்ன ஒரு கண்ணியம் பாருங்கள் ரசூலுக்கு. யா முஆத், லப்பைக யா ரசூலல்லாஹ் வ சஅதைக, ஹல் தத்ரி மா ஹக்குல்லாஹி அலல் இபாத், அடியார்கள் மீது அல்லாஹ்விற்கு இருக்கக்கூடிய, அடியார்களுக்கு அல்லாஹ்வின் மீது இருக்கக்கூடிய கடமை என்ன தெரியுமா? அல்லாஹு வ ரசூலுஹு அலம். முஆத் சொன்னார்கள், அல்லாஹ்விற்கும் ரசூலுக்கும் தானே தெரியும். அடியார்களுக்கு அல்லாஹ்வின் மீது இருக்கக்கூடிய கடமை அவனை ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும், அவனுக்கு எதையும் இணை வைத்து விடக்கூடாது. யா முஆத், கொஞ்ச நேரத்திற்கு பிறகு
என்ன ஒரு உரையாடல் பாடுங்கள் இரண்டு நேசர்களுக்கு இடையில். லப்பைக யா ரசூலல்லாஹ் வ சஅதைக், இதோ ஆஜராகின அல்லாஹ்வுடைய தூதரே. ஹல் தத்ரி மா ஹக்குல் இபாதி அலல்லாஹி இதா ஃபஅலு ذلك, அதை அடியார்கள் செய்து விட்டால் அல்லாஹ்விற்கு அடியார்கள் மீதுள்ள கடமை என்ன தெரியுமா? அல்லாஹு வ ரசூலுஹு அலம், ரசூலும் அல்லாஹும் தான் அறிந்தவர்கள். அல்லாஹ் யுஅذிபஹும், தௌஹீதில் அவர்கள் முழுமையாகிவிட்டால் அல்லாஹ்விற்கு அடியார்கள் மீதுள்ள கடமை அவர்களை பாதுகாக்க வேண்டும் அவனுடைய வேதனையில் இருந்து, நரகத்தில் இருந்து. அதனால் தான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், உலகம் அளவு நீங்கள் நன்மை தீமைகளை கொண்டு வந்தாலும் அதில் ஷிர்க் இல்லை என்றால் அல்லாஹ் சொல்லுவதாக, அதற்கு ஏற்றால் அந்த உலகம் அளவு பாவங்களுக்கு லஅதைதுக பிகுராபிஹா மக்ஃபிரத்தன், அந்த அளவு நன்மைகளை கொடுத்து விடுவான் என்று. தௌஹீதை பாதுகாத்தால் அல்லாஹ் பாதுகாப்பான், இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும். தௌஹீதை பாதுகாக்கவில்லை என்றால் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் இருந்து அல்லாஹ் அவர்களை விலக்கி விடுவான். தௌஹீதுக்கு பிறகு ஒரு முஃமின் பாதுகாக்க வேண்டிய மிகப்பெரிய பாதுகாப்பை பாதுகாக்குமாறு அல்லாஹ் சொல்கிறான். ஹாஃபிது அலஸ் ஸலவாத், எதை அல்லாஹ் பாதுகாக்க சொல்கிறான்? அல் ஹஃபீத் எதை பாதுகாக்க சொல்கிறான்? தொழுகைகளை பாதுகாருங்கள். வல்லதீன ஹும் அலா ஸலாத்திஹிம் யுஹாஃபிதூன், முஃமின்கள் தொழுகைகளை பாதுகாப்பார்கள். தொழுகையுடைய நேரங்களை, அதனுடைய வரைமுறைகளை, அதனுடைய நிபந்தனைகளை, அதனுடைய சுன்னாக்களை, அதனுடைய நேரங்களை குறிப்பாக அவர்கள் பாதுகாப்பார்கள். ஃபஹலஃப மின் பஅதிஹிம் கல்ஃபுன் அதாஉஸ் ஸலாஹ், பின்னால் வரக்கூடிய மக்கள் தொழுகையை பாழாக்குவார்கள் பாதுகாக்காமல். இவர்களுக்கு கையா என்ற நரக ஓடை உண்டு. சஹாபாக்கள் சொன்னார்கள், தொழுகையை பாழாக்குதல் என்றால் தொழுகையை விடுதல் அல்ல, அங்க கேட்டகரியே கிடையாது. தொழுகையை பாழாக்குதல் என்றால் தொழுகையை அதனுடைய நேரத்தில் தொழாமல் இருத்தல். எனக்கும் உங்களுக்கும் நான் சொல்லக்கூடிய அறிவுரைகளில் மிக முக்கியமான அறிவுரை, தொழுகைகளை பாதுகாருங்கள். வாய் பேச்சு அல்ல, தொழுகையை பாதுகாத்தல் என்பது அது ஒரு முயற்சி, அது ஒரு நஃப்ஸோடு செய்யக்கூடிய போர். தொழுகை இருந்தால் முஸ்லிம், தொழுகை இல்லை என்றால் காஃபிர். தொழுகையுடைய நேரத்தை பாழாக்கினால் முனாஃபிக். இப்னு அப்பாஸ் சொல்கிறார்கள், இப்னு மஸ்ஊத் சொல்கிறார்கள் ரலியல்லாஹு அன்ஹு, எங்களுடைய காலத்தில் தொழுகையிலிருந்து தாமதமானவர்களை முனாஃபிக் ஆக நாங்கள் அறிந்திருந்தோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முஸ்லிம் சமூகமே, வெற்றி என்பது இது இல்லாமல் கிடையாது. நிறைய பேர் சொல்றாங்க, தொழுதா வெற்றி கிடைச்சிருமா, தொழுதா அல்லாஹ்வுடைய உதவி வந்துருமா? தொழுதால் தான் அல்லாஹ்வுடைய உதவி சமூகத்திற்கு. யார் சுபுஹை ஜமாஅத்தோடு தொழுவாரோ அவர் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் இருப்பார். ஒருவர் தொழுதால் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு, ஒட்டுமொத்த சமூகமும் தொழுதால் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு என்றால் அந்த சமூகத்திற்கு எப்படி எதிரிகளுடைய தாக்குதல் வரும்? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இந்த ஹதீஸை மனதில் பதிய வையுங்கள். யார் தொழுகையை பாதுகாத்தாரோ அது அவருக்கு வெளிச்சமாக, சாட்சியாக, வெற்றியாக வரும். யார் தொழுகையை பாதுகாக்கவில்லையோ அது வெளிச்சமாக, சாட்சியாக, வெற்றியாக வராது. وَكَانَ يَوْمَ الْقِيَامَةِ مَعَ فِرْعَوْنَ وَهَامَانَ وَقَارُونَ وَأُبَيِّ بْنُ خَلَف், அவர்கள் நாளை மறுமையில் தொழுகையை பாதுகாக்காத காரணத்தால் ஃபிர்அவுனோடு, ஹாமானோடு, காரூனோடு, உபய் இப்னு கலஃபோடு இருப்பார்கள். இவர்கள் எல்லாம் முஸ்லிம்களா? இவர்கள் எல்லாம் நம் ஜமாஅத்தை சார்ந்தவர்களா? நம்ம ஊர் ஜமாஅத்தா இவங்கெல்லாம்? ஃபிர்அவுன் எல்லாம் தொழுகை இல்லாதவங்களுக்கு நம்ம இடம் கொடுப்போம், ஆனா அல்லாஹ்வுடைய தீன் இடம் கொடுக்காது. தொழுகை இல்லாதவன், தொழுகையை பாதுகாக்காதவன் நாளை மறுமையில் ஃபிர்அவுனோடு, ஹாமானோடு, காரூனோடு, உபய் இப்னு கலஃப் போன்ற கொடிய முனாஃபிக்கோடு எழுப்பப்படுவான். நம்முடைய தொழுகை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் தொழுகையை சீராக தொழுகிறாரோ, ருக்கூஐ முழுமையாக்குகிறாரோ, சுஜூதை முழுமையாக்குகிறாரோ, அப்போது தொழுகை சொல்லும், எப்படி என்னை பாதுகாத்தாயோ அது போன்று அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான் என்று.
தொழுகையை முறையாக நிறைவேற்றாதவர்களுக்கு தொழுகை சொல்லும், என்னை எப்படி பாழாக்கினாயோ அது போன்று அல்லாஹ் உன்னை பாழாக்குவான் என்று. நம்முடைய தொழுகை எப்படி? ஃபோன் பேசிட்டே இருப்பார். இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் வந்துடும் சொல்லி அல்லாஹ் அக்பர், ருக்கு, சுஜூத், அப்புறம் தஷஹுத், அப்புறம் சலாம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் போய் ஃபோன் எடுத்து பார்த்துருப்பேன். நம்முடைய தொழுகை எப்போ ருக்கு செஞ்சோம், எப்போ சுஜூத் செஞ்சோம், எப்போ சுப்ஹான ரப்பில் அலா, எப்போ சுப்ஹான ரப்பில் அதீம், எதுவும் தெரியாது. பாதுகாத்தவர்களை நிதானமாக அல்லாஹு அக்பர், அல்லாஹ்விற்கு முன்னால் நிற்கிறோம் என்ற நினைவோடு நின்று அதை குனியும் போது சுப்ஹான ரப்பில் அதீம், பணியும் போது சுப்ஹான ரப்பில் அலா, உட்காரும் போது ரப்பிக்ஃபிர்லி என்று நிதானமாக திக்கரை ஓதி தொழுகையை முழுமையாக்கி தொழுதவர்களுக்கு தொழுகை துஆ செய்யும், யா அல்லாஹ் இவனை பாதுகாத்து விடு, என்னை எப்படி பாதுகாத்தவளோ அது போன்று. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய பாதுகாப்பு கிடைக்க வேண்டும் என்றால் அல்லாஹ் பாதுகாக்கக்கூடியவற்றை பாதுகாக்க வேண்டும். வல்லதீன ஹும் லிஃபுரூஜிஹிம் ஹாஃபிதூன், தங்களுடைய மர்ம உறுப்புகளை அவர்கள் பாதுகாப்பார்கள். தங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட உறவுகளை தவிர வேறு யாரிடத்திலும் அனுமதி இல்லாத முறையில் அவர்கள் நடந்து கொள்ள மாட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் 2 உதடுகளுக்கு இடையே இருக்கக்கூடியவற்றையும் 2 தொடைகளுக்கு இடையே இருக்கக்கூடியவற்றையும் மர்மஸ்தானத்தையும் பாதுகாப்பதற்கு எனக்கு வாக்களிக்கிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கத்திற்கு வாக்களிக்கிறேன். நாவை பாதுகாத்தல், அசிங்கமான அருவருக்கத்தக்க வார்த்தைகளிலிருந்து, அல்லாஹ் தடுத்த செயல்களிலிருந்து, சொல்களிலிருந்து யார் தன்னை பாதுகாக்கிறாரோ அவரை அல்லாஹ் பாதுகாப்பான். பிறரை பற்றி புறம் பேசாமல் உன் நாவை பாதுகாத்தால் உன்னை அல்லாஹ் பாதுகாப்பான். பிறருடைய மானத்தை பற்றி பேசாமல் நாவை பாதுகாத்தால் அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான், மானத்தை பாதுகாப்பான். ரசூலுல்லாஹ் அதனால தான் சொன்னார்கள், பிறருடைய குறையை மறைத்தால் அல்லாஹ் மறைப்பான், வெளிப்படுத்தினால் அல்லாஹ் வெளிப்படுத்துவான். எங்கே? அவருடைய வீட்டிலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பானாக. வஹ்ஃபது ஐமானக்கும், வாக்குறுதிகளை பாதுகாருங்கள். முஃமின்கள் வாக்களித்தால் பாதுகாப்பார்கள், ஒன்றை சொன்னால் நிறைவேற்றுவார்கள். அல்லாஹ் எம்மை சீர்படுத்துவானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை தான் புகழ்ந்து சொல்கிறான், வல் ஹாஃபிதூன லிஹுதூதில்லாஹி வபஷ்ஷிரில் முஃமினீன். சொர்க்கத்திற்கு பகரமாக அல்லாஹ் உயிர்களை விலைக்கு வாங்கிக் கொண்டார் என்று முஃமின்களை அல்லாஹ் புகழும் போது சொல்கிறான், வல் ஹாஃபிதூன லிஹுதூதில்லாஹ், அல்லாஹ்வுடைய வரைமுறைகளை அவர்கள் பாதுகாப்பார்கள். அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வுடைய பாதுகாப்பை ஒருவர் பெற்றால் இந்த முழு வாழ்க்கையும் பாதுகாக்கப்படும். நன்மையில் அவர் நிலைத்திருப்பார், பாவங்களிலிருந்து அல்லாஹ் அவர்களை தடுப்பான். மிக குறிப்பாக முஃமின்களை அல்லாஹ் பாதுகாப்பான் அவர்களுடைய முடிவில். எதை சொல்கிறேன்? மௌத்தில். வல்லாஹி இந்த உலகத்தில் யாரும் உறுதியிட்டு சொல்ல முடியாது எப்போது மரணம் வரும் என்று. உண்மையா இல்லையா? இந்த ஆண்டில் எத்துணை மரணங்கள், நாம் கேள்விப்பட்ட, கேள்விப்படாத, அறிந்த, தெரியாத எத்துணை மரணங்கள். அடுத்த நிமிடம் உறுதி இல்லாத இந்த வாழ்க்கை, எத்துணை லட்சங்களை கோடிகளை சம்பாதித்தாலும், எத்துணை புகழில் வாழ்ந்தாலும் ஒரு நொடியில் மரணம் வந்தால் எல்லாம் அவ்வளவுதான். ஆனால் மரணமாவது ஒரு முஃமினுக்கு பெரிய விஷயம் அல்ல. ஆனால் எந்த நிலையில் மரணமாவது என்பதுதான் விஷயம். அல்லாஹ் முஃமின்களுக்கு கொடுக்கக்கூடிய மிக பெரிய பாதுகாப்பு. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யாரை அல்லாஹ், யாருக்கு அல்லாஹ் நலவை நாடுகிறானோ அவர்களுக்கு அல்லாஹ் செயல்களை செய்ய வைப்பான். எப்படி? யுவஃபிகுஹு லிஅமலின் சாலிஹின் கப்லல் மௌத். மரணத்திற்கு முன்னால் நல்ல செயல்களை செய்வதற்கு தௌஃபீக்கை அளிப்பான். முஃமின்களுக்கு அல்லாஹ் மரணத்தை ஏற்படுத்துவான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம் என்று குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கும் போது
முஃமின்களுக்கு அல்லாஹ் மரணத்தை அளிப்பான் சுஜூதில். பார்த்திருக்கலாம் பல வீடியோக்களில். ஒருவர் சுஜூதில் மரணமாவார், ஒருவர் தவாஃபில் மரணமாவார், ஒருவர் நோன்பில் மரணமாவார், ஒருவர் உது செய்து தொழுகைக்கு தயாராகி கொண்டிருக்கும் போது மரணமாவார். இந்த மரணங்கள் இயற்கையாக ஏற்படுவதுதான். ஆனால் இவற்றை ஏற்படுத்தி இந்த நிலையில் ஏற்படுத்துபவன் அல்லாஹ். ஏன்? இவர்களை இதே நிலையில் நாளை மறுமையில் அல்லாஹ் காண்பதற்கு விரும்புவான். மரண நேரத்தில் அவர்களுடைய நாவுகள் தடுமாறக்கூடிய நிலையில், எங்கே போகப் போகிறோம், என்ன ஆகப் போகிறது என்று நிலைக்கக்கூடிய நிலையில் அல்லாஹ் சொல்கிறான், யுஸப்பித்துல்லாஹு அல்லதீன ஆமனு பில் கௌலி ஸாபித் ஃபில் ஹயாத்தித் துன்யா வ ஃபில் ஆখিরাহ. உலகத்திலும் மறுமையிலும் அல்லாஹ் அவர்களை பாதுகாப்பான், நிலைப்படுத்துவான். அந்த வார்த்தையை லா இலாஹ இல்லல்லாஹ் குர்ஆன் சொல்கிறது. சூரா ஃபுஸ்ஸிலத், உள்ளத்திற்கு நெருக்கமான குர்ஆனுடைய வசனம் 30-31 படித்து பாருங்க. அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லதீன காலூ ரப்புனல்லாஹு சும்மஸ்தகாமூ இன்னல்லதீன காலூ ரப்புனல்லாஹு சும்மஸ்தகாமூ تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون نحن أولياؤكم في الحياة الدنيا وفي الآخرة ولكم فيها ما تشتهي أنفسكم ولكم فيها ما تدعون نزلا من غفور رحيم. الله أكبر. இன்னல்லதீன காலு ரப்புன அல்லாஹு தும்ம இஸ்தகாமு. ரப்பை அல்லாஹ்வாக ஏற்று அதில் உறுதியாக இருந்தவர்கள் அந்த நேரத்தில் தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, மலாயிகா மலக்குகளை அல்லாஹ் இறக்குவான். மரண நேரத்தில் அவன் பயம் கொண்டிருப்பான். மரணம் ஏற்பட போகிறதே, என் பிள்ளை என்ன ஆகப் போகிறது, என் மனைவி என்ன ஆகப் போகிறார்கள், என் உறவுகள் என்ன சொல்லப் போகிறது, என்ன ஆகப் போகிறது என்று அந்த மலக்குகள் சொல்லுவார்கள், அல்லா தஹாஃபு, யா அல்லாஹ் இந்த வார்த்தையை எங்களுடைய மரணத்தில் கேட்பதற்கு அருள் செய். அல்லா தஹாஃபு, பயம் கொள்ளாதே, வலா தஹ்ஸனு, கவலை கொள்ளாதே, வ அப்ஷிரு பில் ஜன்னா, உனக்கு சொர்க்கம் உண்டு, அல்லாஹ் அதை வாக்களிக்கிறான். நஹ்னு அவுலியாஉக்கும் ஃபில் ஹயாத்தித் துன்யா வ ஃபில் ஆখিরাহ. சுப்ஹானல்லாஹ், நாங்கள் தான் இந்த உலகத்திலும் உங்களை பாதுகாக்கக்கூடிய தோழர்கள், நாளை மறுமையிலும் உங்களை பாதுகாப்போம். உங்கள் உற்ற நண்பர்கள் அவுலியாஉக்கும், எங்களை அனுப்பியவன் யார்? அல் ஹஃபீஸ், அல் ஹஃபீஸ், பாதுகாப்பான். சுப்ஹானல்லாஹ், மௌத்துடைய நேரத்தில் பாதுகாப்பான். அவர்களுடைய நாவுகள் இயற்கையாக சொல்லும் லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ். யாருக்கு அந்த பயம் இருக்கிறது? கபூர், மன் ரப்புக், அல்லாஹ் பாதுகாப்பான். சொல் நாபி ரப்பி அல்லாஹ், உமா தீனுக் ரப்பி அல்லாஹ், தீனியல் இஸ்லாம். மனிதர் யார்? முஹம்மது ரசூலுல்லாஹ். அல்லாஹ் பாதுகாப்பான். வேதனை வரும், தொழுகை அல்லாஹ் அனுப்புவான். தொழுகை சொல்லும் போங்க. குர்ஆன் வரும், போங்க. அல் ஹாஃபிஸ் பாதுகாக்கிறார். மறுமையில் விசாரணை. அல்லாஹு அக்பர். நிர்வாணமாக மக்கள், தன் நிலை அறியாத மக்கள், தந்தை தாயை விட்டு, உறவினர்களை விட்டு, மகனை விட்டு, பெற்றோர் மனைவியை விட்டு, கணவன்
விரண்டு ஓடிக்கொண்டிருப்பார்கள். இன்னல் முத்தகீன ஃபீ மகாமின் அமீன். அல்லாஹ் அக்பர். முத்தகீன்களோ, அல்லாஹ்வை அஞ்சி இந்த பூமியில் வாழ்ந்தவர்களோ பாதுகாப்பான இடத்தில் இருப்பார். அர்ஷுடைய நிழல். விசாரணை, பயப்படாதே, வா இங்கு, திரை போடப்படுகிறது, இதை செய்தாயா, இதை செய்தாயா, இதை செய்தாயா, அடியானை பயப்படாதே, நான் பாதுகாக்கிறேன் பார், உனக்கும் எனக்கும் திரை இருக்கிறது, யாரும் இங்கே பார்க்க முடியாது. இன்னி சதர்துஹா அலைக ஃபித் துன்யா அக்ஃபிருஹா லக அல்யௌம். அல்லாஹ் அக்பர். மன்னிக்கிறேன் செல் என்றால் அனுப்புவான். உலகத்தில் அந்த முஃமின் ஈமானை ஏற்றுக்கொண்டு வாழும் காலமெல்லாம் மௌத்தாகி மறுமையில் சொர்க்கம் நுழையும் வரை அல்லாஹுடைய பாதுகாப்பில் அல்லாஹு வலியுல்லதீன ஆமனு. அல்லாஹ் அந்த மக்களாக எம்மையாக்குவானாக. அல் ஹஃபீஸ், வானங்கள் பூமிகளை பாதுகாப்பவன். அல் ஹஃபீஸ், குர்ஆனை பாதுகாப்பவன். அல் ஹஃபீஸ், அவனுடைய தீனை பாதுகாப்பவன். அல் ஹஃபீஸ், ஒட்டுமொத்த மனிதர்களையும் பாதுகாப்பவன். அல் ஹஃபீஸ், முஃமின்களை பாதுகாப்பவன். அல் ஹஃபீஸ், இந்த உலகத்திலும் மறுமையிலும் முஃமின்களுக்கு நெருக்கமானவன் அவன். அல் ஹஃபீஸ், அவனுடைய இல்மை கொண்டு, கண்காணிக்கும் ஆற்றலை கொண்டு, எல்லாவற்றையும் அறிந்த அந்த சூழ்ந்தறியக்கூடிய தன்மையை கொண்டு அல் ஹஃபீஸ் அவன் பாதுகாப்பான். அவனுடைய பாதுகாப்பை நாம் அறியவில்லை கண்ணியத்துக்குரியவர்களே. அவனுடைய பாதுகாப்பை நாம் அறிந்திருந்தால் அவனுடைய வாக்குறுதிகளை நாம் சாதாரணமாக நினைத்திருக்க மாட்டோம். ஹாஃபிது ஸலா, ஹாஃபிது அலஸ் ஸலவாத், தொழுகையை பாதுகாருங்கள். ஏன் பாதுகாக்க சொன்னான்? இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். நீ தொழுகையை பாதுகாத்தால் அந்த தொழுகை உன்னை பாதுகாக்கும் மானக்கேடான செயலிலிருந்து, எனக்கு எல்லை மீறுவதிலிருந்து. வாக்குறுதியில் நம்பிக்கை இல்லை. தௌஹீதில் உறுதியாகி வா, சொர்க்கம் உனக்கு. நேர்மையாக நடந்து கொள், அல்லாஹ் உனக்கு உதவி செய்வான். அழகிய குணத்தோடு நடந்து கொள், அல்லாஹ் உன்னோட அழகிய குணத்தோடு நடந்து கொள்வான். وما قدر الله حق قدره وما قدر الله حق قدره. இந்த மனிதர்கள் அல்லாஹ்விற்கு கொடுக்கக்கூடிய கண்ணியத்தை, மகத்துவத்தை முறையாக கொடுக்கவில்லை. அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வை நாம் அறியவில்லை கண்ணியத்துக்குரியவர்களே. அல்லாஹ்வை அழையுங்கள். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும். நம்முடைய உறவினர்களை பாதுகாக்க வேண்டும். நம்முடைய நாட்டை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நம்முடைய ஊரை, நாம் அறிந்த அறியாத எல்லா மனிதர்களையும் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் நாம் கொண்டு வர வேண்டும். அல்லாஹ்விடத்தில் கேளு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால் தான் ஒருவர் சென்றால் சொல்லுவார்கள், அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் செல், அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பை தேடு. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பானாக. அல் ஹஃபீதை அறிவோம், அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பை தேடுவோம். மேலிருந்தும் கீழிருந்தும் வலதுபுறம் இடதுபுறம் எல்லா திசைகளிலிருந்தும் வரக்கூடிய தீங்கிலிருந்தும், நோய்களிலிருந்தும், பிரச்சனைகளிலிருந்தும், கவலைகளிலிருந்தும் அல் ஹஃபீதை அழைத்து பாதுகாப்பை தேடினால் அல் ஹஃபீஸ் பாதுகாப்பான். அந்த பாதுகாப்பில் எந்த குறையும் இருக்காது. அந்த பாதுகாப்பை யாரும் நீக்க முடியாதவன் நாடாதவரை அது எதுவும் மறந்து விடாது, மறத்து விடாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை புரியக்கூடிய ஆற்றலை எமக்கு தருவானாக. அவனை அறியக்கூடிய ஆற்றலை தருவானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய பாவங்களை மறைப்பானாக, மன்னிப்பானாக. அல்லாஹ் எமக்கு இந்த உலகத்திலும் மறுமையிலும் அவனுடைய வேதனையில் இருந்து அல்லாஹ் எம்மை பாதுகாப்பானாக. அக்கூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லீ வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.